குருப்பெயர்ச்சி பலன்கள் 2025 மகரம் ராசி. மகர ராசி அன்பர்கள் உயர்ந்த ஆடைகளை அணிய விரும்புவார்கள். சமுதாயத்தில் நன்மதிப்போடு வாழ விரும்புவார்கள். இப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம். குரு பகவான் 11/5/2025 அன்று ரிஷபராசியிலிருந்து மிதுனத்திற்கு பெயர்ந்துள்ளார். உங்களை பொறுத்தவரை இதுவரை அவர் 5ஆம் இடத்தில் இருந்தார். இப்போது 6ஆம் இடத்திற்கு பெயர்ந்துள்ளார். இந்த 5ஆம் இடம் சிறப்பான இடம். உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை தந்திருப்பார். குடும்பத்தில் மகிழ்ச்சி தந்திருப்பார். சுப நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும். இப்போ 6ஆம் இடம் அவ்வளவு சிறப்பாக இருக்குமானா அவ்வளோ இருக்காது. ஆனாலும் ரொம்ப கஷ்டங்களெல்லாம் ஏதோ பிரச்சனைகள்லாம் வராது. ஏன்னா பொதுவாக ஜோதிடப்படி 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் உடல்நலத்தில் சின்ன சின்ன பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதே மாதிரி சின்ன தளர்ச்சிகள், அதாவது சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கலாம். இது பொதுவான பலன் தான் இது. ஆனால் குரு பகவான் சாதகமற்ற இடத்துல இருந்தாலும் அவருடைய பார்வையால் நன்மை தருவார். குரு பகவான் பொதுவாக 5, 7, 9ஆம் இடத்தை பார்த்து அந்த 3 பார்வைகளுக்கும் சிறப்பான பலன் உண்டு. உங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானோட 9ஆம் இடத்து பார்வை கும்பத்தில் விழுகிறது. இதனால் உங்களுக்கு பல்வேறு நன்மை கிடைக்கும். அதாவது குரு தான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை தந்தாலும் அவருடைய பார்வையால் உங்களுக்கு நிறைய தருவார். எப்படின்னா, நீங்கள் ஏதாவது எடுக்கும்போது தடங்கள் வந்துச்சுன்னா அந்த தடங்களை முறியடிப்பார். நம்ம எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் இருந்தால் அதை முறியடிப்பார். உங்களுக்கு எந்த தடங்கள் வந்தாலும் வெற்றி கொடுத்து அதில் ஜெயிக்க வச்சுருவார். அதனால் உங்கள் ஆற்றல் பெருகும். அது எதை கண்டும் அஞ்சாமல் நீங்கள் எதையும் செய்யலாம். அது மாதிரி மாணவர்களும் இந்த பார்வையால் நல்லா முன்னேற்றம் அடைவீங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், அதாவது குரு பார்க்க சுபங்கள் கூடும்பாங்க. அது மாதிரி நீங்கள் சற்று முயற்சி எடுத்தீங்கன்னா நல்ல திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அது மாதிரி வீடு மனை வாங்கலாம் கொஞ்சம். ஆனால் எதுவுமே அனாவசியமாக கடன் வாங்காமல் சிக்கனமாக இருக்கிறது நல்லது பொதுவாக. அதுமாதிரி சில பேர் சில மாணவர்களோ யாரோ தொழிலையோ கெட்ட சகாவசத்தில் பணத்தை இழந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களாம் இந்த குரு பார்வையால் கண்டிப்பாக நிவர்த்தி அடைஞ்சவங்க தீவிர சக்தியிலேருந்து விடுபட்டுருவாங்க. இல்லை அதுமாதிரி கெட்ட குணம் உள்ளவங்க திருந்தி நல்லா வாழ்வாங்க இந்த குரு பார்வையால். அவ்வளோ தூரத்துக்கு குரு பார்வைக்கு உங்களுக்கு சிறப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் 8/10/2025 22/12/2025 அதிசாரம் பெறுறாரு. ஐசாரம் பெற்று கடகராசிக்கு வராரு. இது சிறப்பான இடம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குரு பகவான் நன்மை தருவார். அதாவது இப்போ வீடு கட்டணுன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வைப்பார். மாணவர்கள் இந்த சுப நிகழ்ச்சிக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். இது மற்ற கிரகங்களை பொறுத்த எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் கூட ராகுவும் சேர்ந்துருக்கிறார். 2 பேருமே சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டாக்கலாம். அதை கருத்து வேறுபாடு வைக்கலாம். சிலர் பொருட்களை களவு கொடுக்கக்கூடியவங்களாம் வரும். அதனால் வீட்டில் எதையுமே ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம தொழில் பண்ணதவங்க யாரையும் நம்பி பணம் கொடுக்கக்கூடாது. குறிப்பாக தெரியாதவங்ககிட்ட நீங்கள் நெருங்கி பழகக்கூடாது. அது பெண்களாக இருந்தாலும் சரி தான், ஆண்களாக இருந்தாலும் சரி தான். தெரியாதவங்கிட்ட நெருங்கி பழகாதீங்க. அதுமாதிரி கேது 8ஆம் இடத்துல இதனால் சின்ன சின்ன பித்தம், மயக்கம் போன்ற சிறு சின்ன உபாதைகள் வரலாம். மற்றபடி ஒன்றும் கிடையாது. எல்லாத்தையுமே நான் சொன்னபடி குருவனுடைய பார்வை முறியடிக்குங்கிறேன். அதில் கவலைப்பட வேண்டாம். அதனால் முயற்சி எடுத்தால் முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னொன்று என்னென்னா, சனி பகவான் இப்போ 2ஆம் இடத்துல இருக்கிறார்ல, அவர் 6/3/2022 பயிற்சி எடுத்து 3ஆம் இடத்துக்கு வராரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ணற்ற நன்மை தரும். தொழிலில் எல்லாத்துலேயும் நன்மை கிடைக்கும். அப்படி பார்த்திங்கன்னா இந்த காலம் போக போக சிறப்பாகவே இருக்கும். கவலைப்பட வேண்டாம். பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நவக்கிரகத்தை சுற்றி வாங்க. அதுமாதிரி விநாயகர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்யுங்க. ஏழைகளுக்கு, குறிப்பாக ஊனமுற்றவர்களுக்கு உங்களுக்கு என்ற உதவி செய்யுங்க. இதனால் வாழ்க்கை செம்மையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.